இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிலைய இங்க மறைச்சு வைக்க வேண்டாம். சித்தி, அப்ப வேற எங்க வைக்கலாம்? என் வீட்டுல வைக்கலாம்னாலும் போலீஸ் வந்தா சிக்கல் தானே. எனக்கு தெரிஞ்ச லாட்ஜ் ஒண்ணு இருக்கு. நீங்க 2 பேரும் நேரா போய் அங்க தங்கிக்கோங்க. சிலையோட போங்க. நம்ம திட்டம் நிறைவேறினதுக்கு அப்புறமா சிலைய என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரி சித்தி, அந்த லாட்ஜ் எங்க இருக்கு? அதோட பேர் என்ன? அதோட பேரு மீனாட்சி லாட்ஜ். நீங்க 2 பேரும் உடனே அங்க கிளம்பி போங்க. சிலை பத்திரம். சித்தி, அது சேஃப்டியான இடம் தானே? உங்களுக்கு அது பாதுகாப்பான இடம் தான். போய் ஸ்டே பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் வராது. சரி சித்தி, வரோம். போலாம் சித்தி. எடுமா பார்த்து கிளம்புங்க. போலாம். வாங்க சித்தப்பா. சித்தி வரேன் சித்தி. பத்ரம். சாமுண்டீஸ்வரி, கும்பாபிஷேகம் நடத்த போறியா? இந்த காளியம்மா கிட்ட அது எதுவும் நடக்காத. என்ன எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா ஈஸ்வரி, பந்தகால் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ என் கூட வந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஊர்க்காரங்க, எங்க அம்மா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆமாமா, பாட்டி மேல இருக்கிற கோவத்துல கோவில் காரியத்துல கலந்துக்காம இருக்கிறது சரியில்லம்மா. எங்களோட வாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து போலாமே. அத்த, நீங்க பாட்டிக்காக வராம இருக்கிறத விட ஊர் ஜனங்களுக்காக ஊர் தலைவர்ன்ற முறையில வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அத்த, நடக்க போற கோயில் பந்தக்கால் பூஜையில நீங்களும் மாமா கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க முடிவு கொஞ்சம் மாத்திக்கூடாதா? இல்ல மாப்ள, இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்த வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ள, ஈஸ்வரி ஒரு முடிவு எடுத்துட்டா யார் சொன்னாலும் தன்னை மாத்திக்க மாட்டா. நாம போகலாம், வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்க. போயிட்டு வர சின்னத்த. கோயிலுக்கா போறீங்க? போங்க போங்க. அங்க சாமி சிலையே இருக்க போறது இல்ல. அத பார்த்து ஷாக் ஆக போறீங்க. அப்புறம் பந்தக்கால் ஃபங்க்ஷனும் நடக்க போறது இல்ல. என் கூட பிறந்தவளே, இன்னையோட நீ இந்த ஊர்ல இருக்கவே முடியாது. உன்னையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறாங்க. சொன்னபடியே ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு போல் இருக்கு. ஆமா, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம என்ன சொல்றோமோ அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே செய்வாங்க. அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசிங்க. பெருமா, இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கும் வேணும். இத பாருங்க, நாங்க சொல்றது கேட்டு நீங்க எல்லாம் அப்படியே சொல்லணும். வெறுமை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்துல சாமுண்டீஸ்வரிக்கு எதிரா நாங்க பேசுவோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசணும். அதோட ஊர்க்காரங்க மாதிரியே நீங்களாம் நடந்துக்கணும். யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது. சார், நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம் சார். கூட்டத்தோட கூட்டமா கலந்து உங்களுக்கு சாதகமா நான் பேசுவேன் சார். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். அது போதும், தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். பெருமா, அவங்களுக்கு பணமெல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சு. சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. சரி சார். பஞ்சாயத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துடணும். சரிங்க சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சித்தப்பா, இந்த தடவையாவது நம்ம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அவனே. அந்த சாமுண்டீஸ்வரி இந்த தடவை நமக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அவனே. அவ ஆட்டம் க்ளோஸ். கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடக்கும். சரியா சூரிய வேக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, சரியா? பகவானே, என்ன இது? அநியாயம், அக்கிரமமா இருக்கே. சுவாமி சிலையை காணுமே. அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம்.
ஐயோ என்ன பண்றதுனே புரியலையே. சாமி சிலையை காணமே. அது அக்கிரமமா இருக்கு. என்ன பண்றது? சரி வாங்க போய் அம்மாட்ட போய் சொல்லுங்க. வாங்க வாங்க. அம்மா 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 சுவாமி சிலையை காணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? சாமி சிலை காணாம போயிடுச்சா? என்னைய அது அதிர்ச்சியா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தாம்மா. ஏய் சாமுண்டீஸ்வரி அம்மாவை போய் என்னடா சொல்ற? ஆமாங்க, அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே கும்பாபிஷேகம் நடக்கிறதே பிடிக்கல. அதனால கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனப்ப சொன்னாங்க. அவங்க தான் சாமி சிலையை கருதி ஏதோ பண்ணியிருக்கணும். யோ வாய மூடு. சாமி சிலை காணாம போனதுக்கும் ஏன் மருமகளுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? வீணா பழிய போடாத. இதுல சம்பந்தம் இருக்குங்க. அவங்களுக்கு தன்னுடைய புருஷன் கும்பாபிஷேகம் செய்யறது சுத்தமா பிடிக்கல. அத நேரடியா சொன்னா பிரச்சனை ஆகும் தான் அவரை நம்ம கிட்ட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சிலைய கடத்துற வேலையை செஞ்சிருக்காங்க. சிலை இருந்தா தானே கும்பாபிஷேகம் நடக்கும். அதான் அப்படி பண்ணிருக்காங்க. ஏங்க சிலை காணாம போச்சுன்னா அதை தேடுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை விட்டு எங்க அத்தை மேல பழிய போட்டா இங்க பாருங்க, அவங்க உங்களை மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பாக்குறவங்க இல்ல. இந்த நிக்கிறானே சிவனாண்டி, இவன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பான். ஏய் என்ன யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? ஏய் நான் எதுக்குள்ள சிலை கடத்த போறேன்? இங்க பாரு, அதுக்கான தேவையெல்லாம் எனக்கு கிடையாது, புரியுதா? ஏய் 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 பலசெல்லாம் மறந்துடாத அண்ணா. நீ என்னென்ன திருடுத்தன வேலை பார்த்த, போர்ஜரி வேலை பார்த்த எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னமோ உத்தம மாதிரி பேசுற. இங்க வரு, நீயும் உன் சித்தப்பனும் சேர்ந்து தானே நவீன உயிரோட புதைக்க பாத்தீங்க. என்ன அதெல்லாம் மறந்து போச்சா? இந்த மாதிரி கேவலமான ஈன பெறவீங்க நீங்க இங்க வந்து பஞ்சாயத்து பேசுறீங்களா? ஏய் சிலை காணாம போனதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் இழுத்து பேசுற? இந்த பார், உன் அத்தைக்காரி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பா. அது சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாகும் பாரு. சரி, டவுட்னு வந்துருச்சு இல்ல, அப்ப அதை கிளியர் பண்றதா நல்லது. சரிப்பா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற? நான் சாமி நகையை திருடுனேன்னு சொல்லி என் வீட்டுல எல்லாரும் சோதனை போட்டீங்கல்ல, இப்ப அந்த அம்மா சாமுண்டீஸ்வரி மேல நமக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கு. அவங்க வீட்டை சோதனை பண்ணி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அட பாவீங்களா!